அன்பான தமிழ் நெஞ்சங்களே, நான் இன்று சர்க்கரை வியாதி பற்றி உங்களுக்கு சிறு விளக்கம் தரப்போகிறேன். சர்க்கரை வியாதி என்பது என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். சர்க்கரை நமக்கு தேவையான உடலின் சக்தி. அந்த சக்தியை உடல் முழுவதும் கொண்டு செல்வது இன்சுலின். இன்சுலின் இரத்தத்தில் இந்த சர்க்கரையை எடுத்துச் செல்லும். அவ்வாறு எடுத்துச் செல்வதற்கு இன்சுலின் குறைவாக சுரந்தால் நமக்கு சர்க்கரை எடுத்துச் செல்வது நமக்கு தடைபடுகிறது. ஆகவே மீது உள்ள சர்க்கரை அந்த இரத்தத்திலேயே உள்ளது. அந்த சர்க்கரை இரத்தத்திலே இருந்தால் என்ன ஆகும்? இரத்தத்தில் படிந்து அந்த இரத்தம் செல்லும் அந்த நாளங்களில் படிந்து அது சிறியதாகிவிடும். சிறியதாகிவிட்டால் இரத்தம் கொண்டு செல்வது தடைபடும். இரத்தம் கொண்டு செல்வது தடைப்பட்டால் என்ன ஆகும்? எல்லா விதமான ஆர்கன்ஸும் நமக்கு பாதிக்கப்படும். இதுதான் சர்க்கரை வியாதி. சுருக்கமாக கூறிவிட்டேன். சரி, சர்க்கரை வியாதியை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்துவது? 3 விதமாக கட்டுப்படுத்தலாம். ஒன்று, நாம் உணவில் கட்டுப்பாடு கொண்டு கட்டுப்படுத்தலாம். இரண்டாவது, நாம் உடல் உழைப்பை கொண்டு சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். மூன்றாவதாக, இன்சுலினை நம் உடம்பில் செலுத்தி கட்டுப்படுத்தலாம். மாத்திரை மூலமாகவோ இன்ஜெக்ஷன் மூலமாகவோ நம் உடம்பில் செலுத்தி கட்டுப்படுத்தலாம். நாம் எதை செய்கிறோம்? மூன்றாவது செய்ய வேண்டியதை முதலில் செய்கிறோம். முதலில் செய்ய வேண்டியது உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு நான் ஏற்கனவே உடல் பருமனை குறைக்க ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கூறியுள்ளேன், காலையில் ஒரு இட்லியும் மதியம் உணவு கட்டுப்பாடு, இரவில் உணவு கட்டுப்பாடு கொள்ளுங்கள், உங்களுக்கு உடல் எடை குறையும் என்று. அதே தான் இந்த சுகர் கட்டுப்பாட்டுக்கும் அதே தான். நீங்கள் காலையில் குறைவாக சாப்பிடுங்கள், மதியம் குறைவாக சாப்பிடுங்கள், மாலையில் இரவு நேரத்தில் குறைவாக சாப்பிடுங்கள். இதை குறைவாக சாப்பிட்டால் நம் உடல் நலம் குறையுமே என்று நீங்கள் கருதலாம். அதற்காக நீங்கள் சப்ளிமெண்ட்டுக்காக நீங்கள் இரவிலே முட்டை போன்ற அசைவ உணவுகளை நீங்கள் வேக வைத்து அதில் உள்ள வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடலாம். அல்லது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய முக்கடலை போன்ற தானியங்கள் போன்ற வகையான பயிர் வகைகளை ஊற வைத்து வேக வைத்து நாம் சாப்பிட்டு அதை சாப்பிட்டாலும் நமக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். அது அதிகமாக உடனடியாக சர்க்கரையை அதிகப்படுத்தாது. இவ்வாறு நீங்கள் குணப்படுத்த முடியவில்லை, அப்பவும் உங்களுக்கு கண்ட்ரோல் வரவில்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக உடல் உழைப்பு செய்தே ஆக வேண்டும். யாராவது நம்ம உட்கார வைத்து சாப்பாடு போட்டாலும் எந்தவித வேலையும் செய்ய விடாமல் தடுத்தாலும் நீங்கள் அதற்கு சம்மதிக்காதீர்கள். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை, வீட்டு வேலை கூட செய்யலாம். எந்த வேலை வேண்டாலும் யாருக்கும் பயப்படாமல் நீங்கள் செய்யுங்கள். அதே போன்று கொஞ்சம் வெயிட் தூக்குவது போன்ற வேலைகளும் செய்யுங்கள். அவ்வாறு செய்யும் பொழுது கண்டிப்பாக உடல் இரத்தத்தில் உள்ள சுகர் குறையும். இதை ஃபாலோ பண்ணி அப்பவும் குறையவில்லை என்றால் நீங்கள் கமெண்ட்ஸில் என்னை கேளுங்கள், நான் அதற்கு விளக்கம் அளிக்கிறேன். நன்றி.